நமஸ்கார். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற ஆகஸ்ட் 2005 பிரவேசிகா தேர்வு நடக்க போது. அந்த தேர்வு இது சண்டே நடக்கக்கூடிய தேர்வு. ஏற்கனவே ஹிந்தியில் 50 மார்க்ஸ், தமிழில் 50 மார்க்ஸ் வரும். ஏற்கனவே ஹிந்தியில் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். தமிழில் 3 ரோமன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கி லாஸ்ட் ரோமன் பார்க்குறோம். ஏதேனும் 3 வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மீகாமல் விடை எழுதுக. இதில் மொத்தம் மார்க் 15 மார்க்ஸு. இதில் 6 கொடுத்து 3 கேட்பாங்க. இதில் கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட மொத்தம் டோட்டலாக அதில் 10 இருக்குது. இந்த 10 படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 6 கண்டிப்பாக வரும். அதுலேருந்து எது உங்களுக்கு முழுமையாக நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை 3 நீங்கள் எழுதலாம். ஒன்றுக்கு 5 மார்க்கு. இந்த கொஷின் ஃபுல்லாக உங்களுக்கு 10 கொஷினும் ஃபுல்லாக படித்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நேரத்திற்கும் உரிய பண்ணின் பெயர்களை குறிப்பிடுக. பண் அப்படிங்க இசை, இதை கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்துக்கிட்டே இருக்கு. செகண்டு, பாணர் தலைவன் காலை பண்ணை மாலையில் பாடியதற்கான காரணம் என்ன? தேர்ட் ஒன், பந்தின் அளவு மற்றும் வடிவம் பற்றி குறிப்பு எழுதுக. ஃபோர்த் ஒன், பந்து தோன்றிய கதை பற்றி சரித்திரம் காட்டிய சான்றுகள் யாவை? ஃபிஃப்த் ஒன், கொல்லிமலையின் இயற்கை காட்சியை பற்றி எழுதுக. சிக்ஸ்த் ஒன், பேச்சு எவ்வாறு இருக்க வேண்டும் என ஆசிரியர் கூறுகிறார்? செவன்த் ஒன், அவையறிந்து பேசுதல் பற்றி சிறுகுறிப்பு வரைக. எய்த் ஒன், தாது வருட பஞ்சம் ஏற்பட்ட போது வேதநாயகர் ஆற்றிய தொண்டினை எழுதுக. நைன்த் ஒன், பழைய ஓலை சுவடிகளை தேடி அலைந்த உவே சாமிநாதர் அவர்களின் தொண்டினை விளக்குக. டென்த் ஒன், உவே சாமிநாதர் ஐயர் மறைந்தபோது கல்கி அவர்கள் கூறியவற்றை தொகுத்து வரைக. ஹிந்தியில் 50 மார்க் போட்டிருக்கேன். தமிழ்லையும் 50 மார்க்ஸ் ஃபுல்லாக முழுமையாக எல்லாம் போட்டிருக்கேன். ஆன்சரோடு போட்டிருக்கேன். இதில் இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் படித்தா இதில் 80 மார்க் இது தேர்ட் பேப்பர்ஸு. எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்.